கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாடலின் வரிகளைப் போல அகமகிழ்ந்தே ஆனந்திப்போம். அகம்னா என்னங்க? நம்முடைய இருதயத்துல மகிழ்ச்சியோட நம்ம கர்த்தரை ஆராதிக்க பழக வேண்டும். இந்த உலகத்துல போராட்டம் உண்டுதான், ஆனா அவருடைய பலனால தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால தான் நம்மளை தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். நான் முதலாவதாக காண்பித்துக் கொடுத்த வசனத்தை போல சங்கீதம் 40:16 உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அப்போ நீங்க எப்போ மகிழ்ந்து நீங்க ஆண்டவரை ஆராதிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அவரை தேடணும். அவரை தேடும் போதுதான் உங்களுக்குள்ள அவர் வரும் பொழுதுதான் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அடுத்து பாருங்க, அந்த வசனம் சொல்லுவதை, உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தரை நம்ம தேட வந்துட்டோம். ஆண்டவர் நமக்குள்ள மகிழ்ச்சியை நிரப்புறாரு. அடுத்து என்ன பண்றாராம்? அந்த மகிழ்ச்சியினால அவருடைய சொந்த ரத்தத்தால நம்மளை வீட்டெடுத்தார் அல்லவா, அந்த ரட்சிப்பினால நம்ம மகிழ ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணணுமா? உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நம்ம என்ன சொல்லணுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களா? அந்த சொல்லுகின்ற பழக்கத்தை நமக்குள்ளே நாம் கொண்டு வந்து விடுவோம். கர்த்தர் நம்ம எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூறுகிறவர்களாக, மகிழ்ந்து சந்தோஷப்படுகிறவர்களாக வைப்பார். அதே சங்கீதம் 1 பாருங்கள். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிற பழக்கம் உங்ககிட்ட இருக்குதா? அது எப்படி காத்திருக்கணுமா? பொறுமையுடன் காத்திருந்தேன். பொறுமை நமக்கு ரொம்ப அவசியங்க. பொறுமை வரணும்னா என்னங்க செய்யணும்? முதலாவது நம்ம வாயை மூடணும். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரச்சனை வரும், பாடு வரும், வியாதி வரும், துன்பம் வரும். ஆனா கர்த்தருடைய பாதத்துல வந்து பொறுமையுடன் காத்திருக்க பழகுங்க. உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, பொறுமையுடன் காத்திரு என் ஆத்துமாவே. ஏன்? அப்பதான் அவர் கிரியை செய்ய முடியும். அவர் என்னிடமாய் சாய்ந்து, நீங்க போய் கொந்தளிச்சுட்டு நின்னீங்கன்னா இப்பவே இந்த காரியத்துக்கு முடிவு வேணும், நடக்காது. அதெல்லாம் பொறுமையா இருக்க பழகுனீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவர் உங்க பக்கமா சாய்ந்து, என் மகளே நீ சொல்லத நீங்க கேட்கணும்னு சொன்னா பொறுமையா இருக்கணுங்க, காத்திருக்கணுங்க. அவர் சொல்லுகிற அந்த மெல்லிய சத்தத்தால, என் மகளே என் மகனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ற சத்தத்தை கேட்கணும்னு சொன்னா பொறுமை வேணும் நமக்குள்ள, பொறுமை வேணும் நமக்குள்ள. இந்த வேதவசனம் நமக்கு திட்டமாய் வெளிப்படுத்துகின்ற காரியம் அதுதான். கர்த்தரை தேடுகின்ற நாம் எப்படி தேட வேண்டுமாம்? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்க உங்கள் ஆத்துமாவுக்கு பயிற்சி கொடுங்க, ட்ரைனிங் எடுங்க. அப்படி நீங்க காத்திருக்க பழகிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களிடமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலை கேட்டார். இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கு இந்த வசனம். வேதாகமத்தில் நம்ம ஆங்கில வேதாகமத்தில் எடுத்து பார்த்தோன்னு சொன்னா இங்க கூப்பிடுதல், அதாவது கூப்பிடுகிற சத்தம் தான் போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா அது சொல்லியிருக்கு? ஹியர்ட் மை கிரை, நான் அழுகிறதை கேட்டார். எத்தனை பேர் அழுகுறீங்க? இருதயம் அழுதுட்டு இருக்குது. அந்த அழுகுறலை அவர் கேட்கின்றார். கேட்கல நினைக்காதீங்க, அவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. நம்ம பொறுமையோடு காத்திருக்க பழகும் பொழுதுதான் அவர் சொல்லுகின்ற அந்த அரவணைப்பின் சத்தத்தை கேட்க முடியும். அவர் என் மகளே அழாதே மகிழ்ந்து களி கூறு என்று சொல்லுகின்ற அந்த சத்தத்தை கேட்க விரும்புறீங்கன்னா
உங்க பிரச்சனையின் மத்தியில, உங்க படுகொலியின் மத்தியில, உங்க பிரச்சனையின் போராட்டத்தின் நீங்க ஒரு ஸ்டேஜ், அதாவது இதுக்கு மேல என்னால தாங்கவே முடியாது அப்படி நீ உங்க இறுதியை அழுதுட்டு இருக்கும் இல்லையா, அந்த நிலைமையில கூட அவர் உங்களை தேற்றுகிறத நீங்க கேட்கணும்னு சொன்னா அவர் உங்களை தேற்ற முடியுங்க. அவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பு தாங்க அந்த மகிழ்ச்சியும் அந்த சந்தோஷமும். உலகம் வேணாம், அவ அப்படி பண்ணுனா அதனாலதான் இன்னைக்கு அனுபவிக்கிறா, இல்ல ஏதோ ஒரு சாபம் அவ வீட்டுல, என்ன வேணாலும் சொல்லட்டுங்க. ஆனா அன்று சிலுவையிலே நமக்காக அவர் சாபமாகி, நமக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம் மீது இருக்கிற ஆக்கினையை அவர் நீக்கி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மீது வந்ததுங்க. அவர் நம்மளை விடுவித்து விட்டார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தான் நாம் அனுபவிக்க வேண்டும். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் இந்த துன்பம், ஐயோ நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நடந்துட்டேன், இல்ல அப்படி இப்படி என்று சொல்லி உங்களை நொந்து கொண்டு இருப்பதனால ஒரு நாளும் உங்களுக்கு விடிவு வருவதில்லை. கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற நாம் பொறுமையோடு காத்திருந்து நம்முடைய அழுகுரலை அவர் கேட்டு கொடுக்கின்ற அந்த சந்தோஷத்தால நிரப்பப்பட வாஞ்சிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவர் என்ன பண்றாராம், நம்முடைய அழுகுரலை கேட்டவர் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. பாருங்க, அது பயங்கரமான ப்ராப்ளமா இருந்தாலும், உளையான, யாருமே மீட்டெடுக்க முடியாது, யாருமே உதவி செய்ய முடியாது என்று நீங்கள் நினைத்து சோர்ந்து போயிருக்கின்ற அந்த காரியத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என்ன பண்றாராம், மலை கண்மலை மேல நம்மளை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுங்க, அந்த முதல் வசனத்துல சொல்லியிருக்கு இல்லையா, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்க பழக வேண்டும். இந்த ஒரே ஒரு காரியத்தை நீங்க செய்யும் பொழுது, நம்முடைய காரியத்துல அப்படி செஞ்சிடலாமா, இப்படி செஞ்சிடலாமா, இவ்வளவு நேரம் பிரயாசப்பட்டுடலாமா, இல்லவே இல்லைங்க. உங்களுடைய பிரயாசம் மிகுந்த பலனை கொண்டு வருவது இல்லை. நீங்கள் வருத்தத்தோடு உங்கள் வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வரும். அதிகாலை நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. நீங்க ரெஸ்ட் எடுக்கிற அந்த இரவு நேரத்திலையும் கர்த்தரை தேடுவதற்கு உங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்கள். கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு, கர்த்தருக்காக காத்திருப்பதற்கு பொறுமையோடு இருக்க பழகுங்கள். பொறுமையுடன் காத்திருக்க பழகுங்கள். அவரை தேடுகிற அனைவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில வந்துரும். அவரை துதிக்கும் துதி உங்க வாயில வரும்போது அவர் என்ன பண்றாரா, உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை நடத்துகின்ற அந்த நல்ல தெய்வம் தான் நம்மை ஆராதிக்கின்ற அந்த அன்பு தெய்வம். அதை மறந்து விடாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் இதை நினைப்பூட்ட நான் வாஞ்சிக்கின்றேன். என் பிரச்சனைக்கு என்றைக்கு விடிவு காலம்? இத்தனை வருடம் என்னுடைய வாழ்க்கையில நடக்காததாக நடந்துற போது இந்த அற்ப விசுவாசமும் இந்த அவிசுவாசமும் உங்கள் வாயில் இருக்க வேண்டாம். கர்த்தரை துதிக்கும் புது பாடலை நீங்கள் பாடுங்கள். கர்த்தர் நாமம் உயர்ந்தவர். யெகோவா ஈரே, யெகோவா சம்மா, யெகோவா ரஃபா, எனக்கு அவர் போதுமானவர். யோவான் 15 பார்க்கிறோம், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. நீங்கள் கவலைப்படுவதனால ஒரு அணுவை கூட, இவ்வளவுக்கான ஒரு காரியத்தை கூட உங்களால செய்ய முடியாது. அப்புறம் ஏங்க நீங்க பிரயாசப்பட்டு உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கீங்க? உங்க பிரச்சனை எதுவோ அதை அங்க வந்து சொல்லுங்க. அவருடைய பாதத்துல பொறுமையோடு காத்திருந்து அவர் உங்கள் பக்கமாய் செவியை சாய்த்து கேட்கும் போது, அவர் உங்கள் கூப்பிடுதலை, உங்கள் அழுகுரலை கேட்கிறார் அல்லவா, அங்கே மாத்திரம் சொல்லுங்க, பதில் உங்களுக்கு வரும். அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், அவர் ஜீவிக்கிறவர். ஜீவிக்கிறார்.